கிட்டத்தட்ட 60 நாடுகளோட அரசியலமைப்பிலிருந்து இந்தியாவிற்கான அரசியலமைப்போட அம்சங்களை நம்ம வந்து எடுத்து நம்ம இந்திய அரசியலமைப்பை உருவாக்கணும். ஸோ இப்படி பல்வேறு கமிட்டிகள் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கீழ் அமைக்கப்பட்டு இந்த கமிட்டிகள்லாம் சேர்ந்து இந்தியாவிற்கான அரசியலமைப்பை எழுதி முடிக்கிறாங்க. இப்படி அமைக்கப்பட்ட குழுல மிக முக்கியமான குழு தான் 1947 ஆகஸ்ட் 29ஆம் தேதி அமைக்கப்பட்ட டிராப்டிங் கமிட்டி, வரைவு குழு. இந்த வரைவு குழு வந்து 7 மெம்பர் பாடியா இருக்கும், 7 நபர்கள் கொண்ட குழுவா இருக்கும். இந்த டிராப்டிங் கமிட்டியோட வந்து சேர்மனா B.R. அம்பேத்கர் அவர்கள் இருந்தாங்க. அவருக்கு கீழே ஒரு 6 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த கமிட்டியோட முக்கியமான பணி என்னன்னா, மற்ற எல்லா குழுக்களாலும் தொகுக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பை ஒட்டுமொத்தமாக எழுதி முடிப்பது, இந்திய அரசியலமைப்பிற்கு ஒரு இறுதி வடிவம் கொடுப்பது தான் இந்த டிராப்டிங் கமிட்டியோட பணி. அதாவது இந்திய அரசியலமைப்பு முழுவதும் எழுதி முடிக்கிறது தான் இந்த டிராப்டிங் கமிட்டிக்கான பணியாக இருந்தது. ஸோ அந்த பணியை B.R. அம்பேத்கர் தலைமையிலான டிராப்டிங் கமிட்டி மிக அழகாக செய்து 1948 பிப்ரவரி மாதம் இந்த பணியை முடித்தாங்க. அதைத் தொடர்ந்து பல்வேறு திருத்தங்கள், பல்வேறு விவாதங்களை தொடர்ந்து இந்த இந்திய அரசியலமைப்பு, நம்ம இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற அந்த புத்தகம் வந்து இறுதியாக இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் 1949 நவம்பர் 26ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது.